மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்துக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்த நாள் விழாவினையொட்டி தமிழ்நாடு முழுவதிலும் ஏன் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட சிறப்பான வகையில் இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் சென்னை தெற்கில் 182 கடகத்தின் மூத்த சொற்பொழிவாளர்களும் 182 கடகத்தின் இளம் பேச்சாளர்களும் ஒன்றிணைந்து ஆக மொத்தம் 364 சொற்பொழிவாளர்கள் பங்கேற்கிற 182 பொதுக்கூட்டங்கள் இன்று தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி வரை தினந்தோறும் சென்னை தெற்கில் நடைபெறவிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு 364 பேச்சாளர்கள் பங்கேற்று 182 பொதுக்கூட்டங்கள் என்கின்ற வகையில் ஒரு மாத காலம் முழுவதும் நடைபெறுவது என்பது அநேகமாக வரலாற்றில் முதன்முறையாக என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒன்றிய கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த ஒன்றியத்தில் நடைபெறுகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளாக மாற்றி வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க பதிவை உருவாக்கி வருபவர் இனிய நண்பர் வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் அவர்களால் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், அநேகமாக இந்த 182 கூட்டங்கள் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது என்றாலும் இந்த 182 கூட்டங்களில் இதுதான் முதல் நாள் நடைபெறுகிற கூட்டம் என்பதையும் கடந்து எல்லா கூட்டங்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று தந்தால் முதல் தர கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்கும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்தில்லை. பொதுவாக பொதுக்கூட்டங்களுக்கு இன்றைக்கு தாய்மார்கள் ஏராளமான பேர் வந்தாலும் கூட பொதுக்கூட்டத்தில் கருத்து சொல்பவர்களிடம் அந்த கருத்துக்களை செவிமடுத்து கேட்பதும் கழகத்தின் சார்பில் பேசப்படுகிற அந்த கருத்துக்களை செவிமடுப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியோடு பாராட்டுகிற வகையில் கைகளை தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வதும் பெரிய அளவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட இந்த கோயிலம்பாக்கம் கூட்டம் முதலிடத்தில் இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக இன்றைக்கு கருதப்படுவது மகளிருக்கான திட்டங்கள் தான். நான் சார்ந்திருக்கிற மருத்துவத்துறையில் கூட ஏராளமான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், அதேபோல் நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் உலகில் வேறு எந்த நாட்டிலும் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளி மாணவர்களுக்கும் இன்றைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதேபோல் விளையாட்டுத் துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை இன்றைக்கு உலக தரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த நண்பர்கள் உலக அளவில் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்பதற்கும் இன்றைக்கு திறனுடையவர்களாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். இத்தகைய மாற்றங்கள் எல்லா துறையிலும் இருந்து வருகிறது என்றாலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மகளிருக்கான திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. ஏராளமான தாய்மார்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அரசு உங்களுக்கான அரசு, மகளிருக்கான அரசு. இதை நாங்கள் கடந்த தேர்தலில் கண்கூடாக கண்டோம்.
பல்வேறு இடங்களில் நாங்கள் வாக்கு கேட்டு போன நேரத்தில் உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டபோது அது எப்படி நாங்கள் போடாமல் இருப்போம், இந்த ஆட்சி எங்களுக்கான ஆட்சி, இந்த கட்சி எங்களுடைய கட்சி என்று பொதுவான மகளிர் சொல்லும் நிலையை நாங்கள் எல்லா இடங்களிலும் கேட்டோம். மகளிருக்கான இன்றைக்கு இந்த திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு அற்புதமான விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், நகர பேருந்துகளில் மாநகர பேருந்துகளில் மகளிர் விடியல் பயணம் என்கின்ற வகையில் இலவச பயண திட்டம், இந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கி இன்றைக்கு எவ்வளவு கோடி பயணங்கள் இதன் மூலம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இன்று வரை 583 கோடி பயணங்கள் இதுவரை இலவச பயணங்களாக நடைபெற்றிருக்கிறது. 583 கோடி பயணங்கள் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நடைபெற்றிருக்கிறது. அப்படியானால் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு லட்சம் பேர் இந்த இலவச பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் 57 லட்சம் மகளிர் இலவச பயணத்தின் திட்டத்தில் பயன்பெற்று வருகிறார்கள். நாளொன்றுக்கு 57 லட்சம் மகளிர் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். அப்படியானால் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு 583 கோடி பயணங்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இது உலக அளவில் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று. அதேபோல்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்மையில் ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. யாரெல்லாம் நம் வீட்டு பெண் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்தால் அந்த பள்ளி மாணவியின் உயர்கல்விக்கு அரசாங்கம் உதவி செய்யும் என்று அறிவித்து இன்றைக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்திற்கு பெயர் புதுமை பெண் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு அந்த புதுமை பெண் திட்டத்தில் யாரெல்லாம் BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகளில் இடம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு 36 மாதங்கள் 3 வருடங்கள் படிக்க வேண்டும். அந்த பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு 36,000 ரூபாய் அரசு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறது. பொறியியல் படிக்கிற மாணவிகளுக்கு 48,000 ரூபாய், மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு 60,000 ரூபாய், டிப்ளமோ படிக்கிற மாணவிகளுக்கு 24,000 ரூபாய், மாதந்தோறும் 1000 ரூபாய். இந்த திட்டத்தை தொடங்கி இதுவரை முதலமைச்சர்களின் மூலம் வாயிலாக எவ்வளவு மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் 4,82,961 மாணவிகள் இன்று வரை இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகளுக்கு மட்டுமா, மாணவர்கள் நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று மாணவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் கோவையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். மாணவர்களுக்கான அந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் வைத்த பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். மாணவிகளுக்கு செயல்படுத்தும் போது அந்த திட்டத்திற்கு பெயர் புதுமை பெண், மாணவர்களுக்கான அந்த திட்டம் என்று வருகிற போது தமிழ் புதல்வன் திட்டம். இன்றைக்கு மாணவர்கள் எவ்வளவு பேர் மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் பெறுகிறார்கள் என்றால் 3,28,000 மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் இந்த 1000 கொடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிதிநிலை அறிக்கையில் 360 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக ஒரு 4,82,000 மாணவிகள், 3,28,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தாய்மார்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லா திட்டத்திற்கும் ஒரு மகத்தான திட்டமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்கிற திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். அதற்கு கலைஞரின் பெயர் வைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற இந்த திட்டம் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிற திட்டம். இந்த திட்டத்தை அறிவித்தவுடன் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சொன்னார்கள், சாத்தியமற்ற திட்டம் இது, நிச்சயம் செயல்படுத்த முடியாத திட்டம் இது, எப்படி கொடுக்க முடியும் மாதந்தோறும் 1000 என்று எல்லோருமே கேள்வி கேட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த திட்டத்தை அறிவித்து
மாதந்தோறும் 1000 ரூபாய் எவ்வளவு மகளிர் பெறுகிறார்கள் என்றால் 1,15,16,692 மாணவிகள் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்ல முடியும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் திட்டம், அதேபோல் இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஏராளமான வட இந்திய மாநிலங்களும் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தறிந்து அவர்களும் செயல்படுத்த இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த விடியல் பயணத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாதத்திற்கு எவ்வளவு பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லுகிற போது இந்த பொருளாதார வல்லுநர்கள் எடுத்திருக்கிற கணக்கு, பேருந்துகளில் இலவச பயணத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 888 ரூபாய் மாதத்திற்கு மிச்சமாகிறது தங்களுடைய அந்த வருவாயில். எனவே இந்த 1000 மட்டுமல்ல, 888 இன்றைக்கு மகளிருக்கு இலவச பயண திட்டத்தின் மூலம் அவளுடைய இன்றைக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிச்சப்படுத்தப்படுகிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் கடந்து ஒரு மிக சிறப்பான திட்டம் காலை உணவு திட்டம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற தொடக்க கல்வி படிக்கிற மாணவர்கள், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் 21 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற திட்டம்தான் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை இன்றைக்கு ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்து அவர்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகிறார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து வருவது வியப்பில்லை, வெளிநாடுகளில் இருந்தும் கூட, இலங்கை, கனடா போன்ற நாடுகளும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த திட்டத்தை அவருடைய நாடுகளில் செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த சிறப்புக்குரிய திட்டங்கள் உலகத்துக்கே உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வகையில், இந்த திட்டத்தின் பயன்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து கூறுகிற வகையில், இந்த திட்டத்தில் நீங்கள் பயனாளிகளாக சேர வேண்டும் என்கின்ற முனைப்போடு இந்த திட்டங்களை, சாதனைகளை எடுத்து சொல்லுகிற வகையில் தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் சென்னை தெற்கில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படுகிறது. இந்த சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான மகிழ்ச்சி, இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் சென்னையில் ஒரு 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதலில் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது திருவொற்றியூரை சேர்ந்தவர்கள் விம்கோ நகர் வரை இந்த மெட்ரோ ரயில் வர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது 45 என்பது 54 கிலோமீட்டராக உயர்ந்து ஒரு 54 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த திட்டம் இரண்டாம் கட்டமாக 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்றைக்கு இரண்டாம் கட்டமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதவரத்திலிருந்து சிப்காட் வரையிலும், கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரையிலும், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான செலவு 63,246 கோடி ரூபாய். 63,246 கோடி செலவில் சோழிங்கநல்லூருக்கு மாதவரத்திலிருந்து மெட்ரோ ரயில் வரவிருக்கிறது. அதற்கான ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் இங்கு இருப்பவர்கள் மாதவரத்திற்கும் செல்லலாம், பூந்தமல்லிக்கும் செல்லலாம், விமான நிலையத்திற்கும் செல்லலாம், சென்ட்ரலுக்கும் செல்லலாம், திருவொற்றியூருக்கும் செல்லலாம் என்கின்ற வகையில் இந்த இணைப்பு உங்களை இணைக்கவிருக்கிறது. எனவே சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை சென்னை புறநகர் பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ரயில் தடங்களில் பயணிப்பதற்கு இன்றைக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மிக விரைவில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சாதனைகளை எல்லாம் உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு சாதனை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த
அவருக்கு உறுதுணையாக இருக்க மாண்புமிகு துணை முதல்வர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரின் 48வது பிறந்த நாள் என்பது அவர் இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இத்தமிழ் சமூகத்திற்கு கடமையாற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய வாழ்த்துக்களை எடுத்து கூறுவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இனிய நண்பர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மாநாட்டுக்கு நிகராக, குறிப்பாக ஒரு மகளிர் மாநாட்டுக்கு நிகராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பித்திருக்கிறார். 2 சொற்பொழிவாளர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள். கழகத்தின் மூத்த சொற்பொழிவாளர் என்கின்ற வகையில் இனிய தம்பி சைதை சாதிக் அவர்களும், இளம் பேச்சாளர் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் அண்மையில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார். அவர் எப்படி இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்கிற தகுதியும் இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கும் தகுதியும் படைத்த தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அதில் ஒன்றுதான் என் உயிரினும் மேலான எனும் தலைப்பில் ஒரு பேச்சு போட்டியை நடத்தி அந்த பேச்சு போட்டியின் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பேச்சாற்றல் மிகுந்த இளைஞர்களை, மாணவிகளை, அன்றுக்கினிய இளம் சகோதரிகளை இன்றைக்கு இயக்கத்தில் சொற்பொழிவாற்றுவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி இதன் மூலம் ஒரு 182 பேர் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். எந்த அரசியல் இயக்கத்திற்கும், குறிப்பாக அது மாநில கட்சிகளாக இருந்தாலும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும், ஒரே நேரத்தில் 182 சொற்பொழிவாளர்கள் இயக்கத்திற்கு வந்தது என்பது மிகப்பெரிய சாதனை. வரலாற்று சாதனையை படைத்திருப்பவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள். அந்த வகையில் அந்த சொற்பொழிவாளர் கூடாரத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்பிற்கினிய தங்கை விக்டோரியா உங்களிடத்திலே பேசுவதற்கு கிருஷ்ணகிரியில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். அவரும் உங்களிடையே பேசவிருக்கிறார். இந்த இருவரும் சொற்பொழிவாளர்களின் பேச்சை நீங்கள் கேட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் வெங்கடேஷ் அவர்களை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு பாராட்டி, வெங்கடேஷ் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள், குறிப்பாக இந்த கூட்டத்தின் தலைவர், மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளர் அன்பிற்கினிய நண்பர் SK ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.